சரி, இப்போ இது தமிழ்நாட்டு மின்சார நிறுவனம் மட்டுமல்ல, இது தொடர்பாக சத்தீஸ்கர், ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களோ உள்ள அங்கேயும் அந்த அந்த சூரிய மின்சக்தி நிறுவனத்தோட அந்த மாநிலங்கள் ஒப்பந்தம் போட்டிருக்கதா சொல்றாங்க. ஆனா அந்த மாநிலங்கள் அந்த பிரச்சனை மிகப்பெரிய அளவில் அது பாஜக அதை எதிர்க்கட்சி கூட மாநிலங்களை அவங்க எழுப்பலையே, அந்த ஒரு விமர்சனமும் இருக்கு சார். அதானி மீது எதிர்க்கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டுக்கு பதில் அது நீங்க சொல்றது தனியாக. அதே மாதிரி மாநிலங்கள்ல பல்வேறு மாநிலங்கள் எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்லயும் இது போன்ற அந்த அதானி நிறுவனம் ஒப்பந்தங்களை போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி சொல்லலையே. நான் சொல்றது புரியுது. நான் ஏன் சொல்லணுங்க? அதுல என்கிட்ட ஆதாரம் இருந்தால் நான் பேசலாம். ஆதாரம் இல்லாத போது நான் ஏன் பேசணும்? அதானி இதுல அரசு ஊழியர்களுக்கு லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. என்ன ஆதாரம்னா ஆதாரம் இல்லை. அவங்க பேசிக் கொண்டிருந்ததாக சொல்றாங்க அப்படின்றாங்க. வாங்கியதாக அதுல குற்றச்சாட்டு இல்லை, பணம் கொடுத்ததாக குற்றச்சாட்டு இல்லை. இது அதனால நாம ஆதாரம் இருந்தால் தான் பேச முடியும். அடிப்படை ஆதாரம் இல்லாமல் நீங்க ஒரு குற்றச்சாட்டு எப்படி சொல்லுவீங்க? அதைத்தான் இன்று ராகுல் காந்தி செய்து கொண்டிருக்காரு. சரி, அதான் உங்களை கேட்டேன், ஸ்டாலின் அவர்களை கேட்கலாமான்னு கேட்டேன். நான் அதானியிடம் பணம் பெற்று விட்டார்கள் நான் சொல்ல, அதுல நீங்க அதானியிடம் பணம் பெற்று விட்டதாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுக்கு பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பதில் சொல்ல வேண்டும். அப்படி பதில் வேண்டும் என்றால் ராகுல் காந்தி ஸ்டாலினிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். அப்படி பதில் வேண்டும் என்றால் சத்தீஸ்கர்ல இருந்த காங்கிரஸ் கட்சியினுடைய முதலமைச்சரிடம் கேட்டு சொல்லட்டும். அப்படி பதில் சொல்ல வேண்டும் என்றால் ஜெகன்மோகன் ரெட்டியிடம் கேட்டு சொல்லட்டும். நாம ஏன் பதில் சொல்லணும்? எனக்கு வேற வேலை இல்லை நினைச்சிட்டு இருக்காங்களா, இல்ல நேரம் இல்லை நினைச்சிட்டு இருக்காங்க? சார், இது ஓகே சார். நீங்க ஆதாரம் இல்லைன்னு ஒன்று சொல்றீங்க. அதாவது அதானி முறை கிடையாது, ஒரு தனியார் நிறுவனம். அந்த நிறுவனம் பல தொழில்கள் பண்ணும், அந்த நிறுவனம் அதற்கு பதில் சொல்லும், அரசு பதில் சொல்ல வேண்டாம்னு ஒன்று சொல்றீங்க. ஆனா இந்தியாவில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு தொழிலதிபர், இது எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம், அதுக்கு உங்கள் தரப்பு பதில் கேட்கிறேன். ஒரு முன்னணி தொழிலதிபர் அவரோட நிறுவனத்தின் மீது இந்தியாவில் உள்ள அதிகாரிகளுக்கு ஒரு 2000 கோடி ரூபாய் இந்த லஞ்சம் கொடுத்ததாகவும், இந்த சூரிய மின்சக்தி திட்டத்திற்காக லஞ்சம் கொடுத்ததாக அந்த குற்றச்சாட்டை அந்த அமெரிக்க அந்த பங்கு பரிவர்த்தனை ஆணையம், அங்கே உள்ள ஆணையம் அந்த நியூயார்க் நீதிமன்றத்தில் அந்த குற்றச்சாட்டு வழக்கு பதிவு. இது இந்திய தொழிலதிபர் மீது ஒரு வெளிநாட்டு நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்வது, புகார்களை கூறுவது, அங்கு சோதனையும் நடத்திருக்க அந்த கௌதம் சாகர் அதானியோட அலுவலகத்தில் சோதனையும் நடத்தி சில சிடி ஆவணங்களும் பறிமுதல் செய்திருக்கிறது. இதனால் இதனுடைய உண்மை நிலை என்ன என்பது அது ஒரு இந்திய இறையாண்மைக்கு உட்பட்டது. இந்தியாவில் உள்ள ஒரு முன்னணி தொழில் நிறுவனம், அடிப்படை கட்டுமானங்களை பண்ணக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு முன்னணி நிறுவனம் இந்த குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் போது அரசு தரப்புல ஒரு விளக்கம் வேணும் அப்படிங்கிறத எதிர்க்கட்சிகளோட ஒரு கோரிக்கையா இருக்கு. அதுக்கு என்ன நான் சொல்றது இல்லைங்க, நான் அதான் சொல்றது. இப்போ இவர்கள் பணம் சென்றடைந்து விட்டது, பணம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் எதையுமே சொல்லல. பணம் நாங்கள் கொடுப்போம்னு பேசிக்கிட்டாங்க. இந்த மின்னஞ்சல் மூலமாக அதனுடைய பரிமாற்றங்கள் இருக்குது, மின்னஞ்சல் பரிமாற்றங்கள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர அதற்கான அடிப்படை ஆதாரம் இன்று வரை சமர்ப்பிக்கப்படவில்லை. புரிஞ்சுக்கங்க. அப்போ ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஏதோ அதாவது இந்தியா மின்துறையில ஒரு வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கிறது. நான் கூட நம்முடைய நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மின்சாரத்துறையை சார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை நிறுவனத்துல நான் அலுவல் சாரா இயக்குநராக இருக்கிறேன். அதனால இன்னைக்கு நம்முடைய நாடு ஒரு மின்சாரத்துல ஒரு மின்மிகை நாடாக ஆகி கொண்டிருக்கிறது. மற்ற நாடுகளுக்கு நாம் மின்சாரம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நாம் சென்று கொண்டிருக்கிறோம். எந்த மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லை என்கிற அளவில் இருக்கிறோம். அதனால நாம வெளிநாட்டிலிருந்து அதிக அளவில் நிலக்கரியை இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சூரிய ஒளி மின் உற்பத்திக்காக வெளிநாடுகளை சார்ந்து இருக்க வேண்டியதில்லை. இங்கேயே அந்த பேனல்ஸ் அதற்கான கலன்களை நாம் இங்கேயே வாங்கும், உபகரணங்களை இங்கேயே செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றிருக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு கிரீன் அமோனியாவிலிருந்து ஹைட்ரஜன்ல இருந்து எல்லாவற்றிலும் நாம் முன்னணியாக இருக்கிறோம். அதே மாதிரி மின்சார பேருந்துகளை தயாரிப்பது, மின்சார வாகனங்களை தயாரிப்பதில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லா வெளிநாடுகளுக்கு நம் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை தோற்றுவித்திருக்குது. இதனாலவே அவர்களை சார்ந்து கொண்டிருந்த இந்தியா இப்பொழுது தற்சார்பாக இதெல்லாம் தயாரிக்குது. வருகாலத்துல ஒரு பெரிய சக்தியாக இந்தியா மாறிவிடும் என்கிற ஒரு எண்ணத்துல அவர்கள் செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளாமல் யாரோ சொல்லுகிற குற்றச்சாட்டுகள்லாம் இங்க உட்கார்ந்துக்கிட்டு பாராளுமன்றத்துல பேசுன்னு சொன்னா இது எப்படி இந்த மாதிரியான கட்டமைப்பு திட்டங்கள்லாம் மக்களை போய் சேரும்?
பொறுப்பற்ற முறையில எதிர்க்கட்சிகள் நடந்து கொள்கின்றன என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணம் வேற என்ன இருக்க முடியும் சொல்லுங்க.